இப்போ நம்ம சிக்கன் மஞ்சூரியன் செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோல வாங்க பார்க்கலாம். இப்போ சிக்கன் மஞ்சூரியன் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க பார்க்கலாம். 1 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் சோள மாவு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, தேவையான உப்பு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ சிக்கன் வாஷ் பண்ணி மஞ்சள் பொடி போட்டுருக்கேன். சின்ன சின்ன பீசஸ்லாம் கட் பண்ணியிருக்கேன். எலும்பில்லாத சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ மசாலா போட்டுக்கலாம் வாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அரிசி மாவு போட்டுக்கலாம். சால்ட் போட்டுக்கலாம். கரம் மசாலா போட்டுக்கலாம். சீரக பவுடர் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். மிளகாய் பொடி போட்டுக்கலாம். இது எல்லாமே பேசிக்கலாம். தண்ணியை ஊற்ற வேண்டாம். சிக்கன் இருக்கிற தண்ணியே போதும். நல்லா மசாலா நல்லா எல்லாத்தையும் படணும். இந்த இடத்துல சிக்கன் மசாலா எல்லாம் மசாலா போட்டு வச்சாச்சு. 1/2 hour ஊற வச்சுக்கலாம். சிக்கன் 1/2 hour ஊற வச்சு இப்போ வறுத்துக்கலாம். சிக்கன் அடுப்புல பேன் வச்சுக்கலாம். பேன் சூடு ஏறினோடனே ஆயில் போட்டுக்கலாம். தள்ளி தள்ளி போட்டுக்கலாம். ஒன்றும் ஒட்டாம போட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் போட்டுக்கோம். சிக்கன் நல்லா பபுள்ஸ் வந்திருக்கு. 2 பேருக்கு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ சிக்கன் திருப்பி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் சிக்கன் திருப்பி விட்டாச்சு. வேகட்டும் 2 நிமிஷம். சிக்கன் ஃப்ரை ஆயிடுச்சு. எடுத்துக்கலாம். இந்த டைம்ல எடுத்துக்கலாம். மீதிக்கிற பேலன்ஸ் சிக்கன் எல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் பொரிச்சு எடுத்தாச்சு. சைடில் வச்சுக்கலாம். தாளிப்புக்காக பொருள்கள் பார்க்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன். சோயா சாஸ் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். குடமிளகா கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தான் தேவையான பொருட்கள். அடுப்பில் பேன் வச்சுக்கலாம். பேன் சூடு எரிச்சு சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயில ஊற்றிக்கலாம். 3 ஸ்பூனு எண்ணெய் சூடு எரிச்சு பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டாச்சு. ஃப்ரை ஆயிடுச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். கலரி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் வதங்கட்டும். குடமிளகா போட்டுக்கலாம். வதக்கி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் வதங்கட்டும். குடமிளகா கொஞ்சம் வேகட்டும். இல்லை அப்படியே விட்டா பச்சை வாசனை வரும். சில பேருக்கு லைட்டாக ஃப்ரை ஆகுனா பிடிக்கும். சில பேருக்கு நல்லா வெந்தா பிடிக்கும். அதனால கொஞ்சம் நான் வேக வச்சுக்கிறேன். நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ சாஸஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸ் இது
ஊற்றிக்கலாம். ரெட் சில்லி சாஸ் போட்டுக்கலாம். சோயா சாஸ், எல்லாமே அப்படி ஃப்ரை பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். ஏன்னா சாசஸ்லயும் சால்ட் இருக்கு, சிக்கன்லயும் சால்ட் இருக்கு. நீங்க பார்த்து குறைச்சி போட்டுக்கோங்க. கார்ன்ஃபிளவர் மாவு திக்னஸ்க்காக ஊற்றுவோம். கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம், கொஞ்சமா. இப்போ இந்த கிரேவி கொதிக்கிட்டோம். வதக்கி விட்டுக்கலாம். கிரேவி கொதிக்க ஆரம்பிச்சு, கிரேவி திக் ஆயிடுச்சு. இப்போ பொரிச்சு வச்ச சிக்கன் போட்டுக்கலாம். அடுப்பு ஸ்லோ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே எல்லா இடத்துலயும் படணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கன் மஞ்சள் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி போட்டுக்கலாம். சிக்கன் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. நீங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.